ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் நவீன் த வீக்கெண்ட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கன்னியாகுமரியில் சுற்றி பார்க்க வேண்டிய மஸ்ட் விசிட் பிளேசஸ் என்னென்ன தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஸ்ட்ரைட்டாக தாம்பரம்லேருந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக நாகர்கோவில் டவுன் வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து வடசேரிக்கு பஸ் இருக்குது. அதை பிடிச்சா தான் நம்மளால் வந்து கன்னியாகுமரிக்கு ரீச் பண்ண முடியும். ஸோ கன்னியாகுமரி போயிட்டு ஃபஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்க்கறதுக்கு ஃபெரி போட்டிங்க்கு தான் போக போகிறோம். ஸோ 100 rupees ஃபெரி போட்டிங் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதனால் 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்டில் நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். ஸோ கன்னியாகுமரினாலே ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிற இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு தான் நம்ம இப்போ ஃபஸ்ட் வந்திருக்கோம். ஸோ ஃபெரி போட்டிங் சர்வீஸுக்காக நம்ம இப்போ வந்து போட்டில் ஏறுறதுக்காக போயிட்டுருக்கோம் 300 rupees க்யூவில். ஸோ இந்த ஃபெரி போட்டிங் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 100 rupees லைனை வந்து ஸ்டாப் பண்ணி விடுறாங்க. பட் 300 rupees லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் லாஸ்ட்டில் இந்த லைன் போட்டுக்குள்ளே போகிற அந்த லைனில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் போட்லேயே போனது தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸில் போட்டில் போகிறேன். ஸோ இந்த போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சேஃப்டி ஜாக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை போட்டுக்கிட்டு போட்டில் ஏறினீங்கன்னா உங்களை வந்து ஸ்ட்ரெயிட்டாக விவேகானந்தா மெமோரியலோட வாசலில் இறக்குறாங்க. ரிட்டன் வரும்போதும் நீங்கள் மறுபடியும் இங்கே வந்து தான் போட் ஏறணும். நம்ம வந்த போட்டில் தான் ரிட்டன் போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்குறதுக்கு 3 பிளேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து விவேகானந்தா மெமோரியல், செகண்ட் அந்த கிளாஸ் பிரிட்ஜ், தேர்ட் திருவள்ளுவர் ஸ்டாச்சு. ஸோ விவேகானந்தா மெமோரியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே மறுபடியும் ஒரு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். பர் பர்சன் 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ விவேகானந்தா மெமோரியல் ஃபஸ்ட்டு மேலே போய் பார்த்துட்டு அப்புறம் கிளாஸ் பிரிட்ஜ் போயிட்டு அதுக்கப்புறம் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்த்துட்டு நம்ம மறுபடியும் இங்கேயே வந்து ஃபெரி எடுத்து ரிட்டர்ன் போயிடணும். ஸோ நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரீங்கன்னா ஸோ ஈவினிங் டைம் அண்ட் வீக்கெண்ட்ஸில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த விவேகானந்தா மெமோரியல் அண்ட் திருவள்ளுவர் ஸ்டாச்சு ரெண்டுமே வந்து தனித்தனியான இடத்துல இருந்தது. நடுவில் அந்த பிரிட்ஜ் இல்லாத காரணத்தினால ஃபஸ்ட்டு விவேகானந்தா மெமோரியலை பார்த்துட்டு மறுபடியும் போட் ஏறி போய் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்க்குற மாதிரி இருந்தது. பட் இப்போ இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக விவேகானந்தா மெமோரியல் பார்த்துட்டு அந்த பிரிட்ஜ் வழியாக திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து மறுபடியும் விவேகானந்தா மெமோரியல்லே. ஸோ இங்கே இருக்கிற இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ராக்ஸ் அண்ட் வேவ்ஸ் அதில் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு ஏறுறதுக்காக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய்கிட்டு இருக்கோம். ஸோ திருவள்ளுவர் ஸ்டாச்சுவிலேருந்து வியூஸும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலே போகும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா 133 அடி உயரத்தில் 133 அதிகாரங்களை குதிக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. தூரத்தில் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சது, கிட்ட வந்து திருவள்ளுவர் ஃபேஸே தெரியல. இங்கேருந்து ரொம்ப மேலே இருக்குது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து வியூஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா பிளேசஸ் எல்லாமே வந்து கிட்ட தான் இருக்கும். டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னாவே தெரியும். பீச்சோடு இருக்கிற எல்லா பிளேசஸுமே வந்து டூரிஸ்ட் பிளேசஸ் தான் மோஸ்ட்லி. ஸோ இங்கே நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோம். இந்த டயலர் தான். இது வந்து சன்ரைஸ் எங்கெங்கே ஆகுன்றதை டயலர் பண்ணுறதுக்கான ஒரு கேலண்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு நம்ம ஃபெரி பிடிச்சி மறுபடியும் வந்து ரிட்டன் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வட்டக்கோட்டை ஃபோர்ட். ஸோ இந்த ஃபோர்ட் பார்த்திங்கன்னா ஒரு கேரளா மன்னனால் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர்ட் பார்த்திங்கன்னா ஒரு பீச்சுக்கு மேலே வந்து இந்த ஃபோர்ட்டை வந்து கட்டியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடல். அந்த பாயிண்ட்ஸை பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த வட்டக்கோட்டை ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து அப்ராக்சிமேட்டாக 15 kilometers இருக்குது. சேம் இங்கேயும் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக மாற்றியதுனால ஒரு ஆளுக்கு வந்து 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம மேலே ஏறி அந்த ஃபோர்ட்டுக்கு அந்த சைடு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் சீஷோர் தான் தெரியும். ஸோ நம்ம அதை பார்க்குறதுக்கு தான் மேலே போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இங்கே கட்டியிருக்க இந்த ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மேலே வந்து ட்ரீஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு. அந்த சைடில் என்னால் பார்க்க முடியுது. அதாவது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மேலே ட்ரீ வளர்ந்துருக்கு. அதாவது அந்த ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ஸ் ரெண்டுத்துக்குள்ளேயும் ஹேலவாக இருக்கிற ஸ்பேஸுக்குள்ளே ஃபுல்லாக மண்ணு கொட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே என்னால் ட்ரீஸ் எல்லாம் பார்க்க முடியுது ஃபுல்லாக. இந்த வட்டக்கோட்டை ஃபோர்ட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கு ஆட்டோவில் 150 rupees சார்ஜ் பண்ணாங்க 2 பேருக்கு. ஸோ நீங்கள் வர்றதா இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்டோ பிளேஸையும் வரலாம். இல்லைனா வந்து பைக் ரெண்டில் எடுத்துட்டிங்கன்னா அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா பிளேஸஸும் சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த வட்டக்கோட்டை ஃபோர்ட்டும் ஈவினிங் வரைக்கும் தான் அலோட் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற பீச்சுக்கு போகணுன்றது தான் நான் இங்கேயே வந்தோம். பட் இங்கே இருக்கிற அந்த பீச்சஸ்க்கு வந்து அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போகிறாங்க. பட் வந்து இங்கே இருக்கிறவங்க போக வேணாம்னு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து கடல் சீற்றம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேட்டால். ஸோ இதுக்கு இந்த சைடில் ஃபுல்லாக பீச்சஸ் தான். இந்த கோட்டையே பீச்சுக்கு மேலே தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இந்த கன்னியாகுமரியில் மொத்தமே வந்து எனக்கு விண்மில் நிறைய பார்த்துருக்கேன் காலையிலேருந்து. ஸோ இங்கேருந்து அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லாஸ்ட்லேயே வந்து விண்மில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வட்டக்கோட்டை ஃபோர்ட் இந்த பீச்சுக்கு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும்
இங்கே இருக்கிற அந்த பீச் மண் வந்து ரொம்ப அரிச்சிருக்கு கடல். அதனால தான் வந்து இப்போ இந்த பீச்சஸ்க்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து இந்த பீச்சஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக சைடில் இறங்கி போகிறாங்க. பட் நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. நம்ம இங்கேருந்தே பார்த்துட்டு நெக்ஸ்ட் பிளேஸஸ் விசிட் பண்ண போகலான் இருக்கோம். ஆனால் இது ரொம்ப சீனிக்காக இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள் விண்டு மில். நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. முடிஞ்சால் பீச்சையும் பாருங்கள். ஸோ இந்த பிளேஸ் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ். இங்கேருந்து சீனரிஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈவினிங் டைம் போல் வந்தீங்கன்னா இந்த பீச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கைஸ். ஸோ கன்னியாகுமரி வந்தீங்கன்னா உங்களோட லிஸ்ட்டில் இந்த பிளேஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் கைஸ், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து அந்த காலத்தில் யானையை வந்து மேலே கொண்டு வரத்துக்கு, கற்களில் மேலே கொண்டு வரதுக்கு அதுக்கெலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஸ்லோப் மாதிரி இருந்த அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து. ஸோ இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது பீச்சோடது. ஸோ இதுதான் கைஸ் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். இங்கே மரம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே ஃபுல்லாக மண் இருக்குது. இந்த மண்ணுக்கு மேலேயும் வந்து மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க கைஸ், ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக. ஸோ இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஸ்டோன் வச்சு தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 2 to 5 o'clock வரைக்கும் தான் இருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து இந்த லைட் ஹவுஸில் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லைட் ஹவுஸில் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணுன்னு இல்லை. இங்கே வந்து ஃபுல் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அதனால் வந்து லிஃப்ட்லேயே வந்து போயிடலாம். ஸோ இந்த லைட் ஹவுஸ்லேருந்து மேலே நம்ம பார்க்குற வியூஸ் வந்து இந்த கன்னியாகுமரியில் இந்த பீச் சைடில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் கவர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வியூ வந்து கிடைக்கும். ஸோ அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இங்கேருந்து பார்க்கும்போது. பாருங்கள் கைஸ், இங்கேருந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அப்படியே அந்த அம்மன் கோயில் இருக்குது, மெமோரியல்ஸ் இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து அடுத்து எங்கே போக போகிறோன்ற டிசைட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படியே நடந்து போனோம்னா அந்த அம்மன் கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் மெமோரியல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக இந்த சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு திருவள்ளுவர் லைட்டிங் ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமுக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு கடலே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது கைஸ். இந்த சைடு பார்த்திங்கன்னா கடல் வந்து அங்கே வந்து முன்னாடி க்ரீன் கலர்லேயும் அந்த லாஸ்ட்டில் வந்து டார்க் ப்ளூலேயும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஷேடோஸ் தெரியுது. இதுதான் கைஸ் சன்ரைஸ் பாயிண்ட். நாளைக்கு முடிஞ்சால் நம்ம வந்து சன்ரைஸை வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு அடுத்து போக போகிறோம். மெமோரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற அந்த அம்மன் கோவிலை வந்து விசிட் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற இந்த பீச் சைட் வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்ரீ பகவதி அம்மன் டெம்பிள், இந்த ஷோரில் இருக்குது அந்த டெம்பிள். ஸோ அந்த டெம்பிளை பார்க்குறதுக்கு தான் நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்கோம். அந்த டெம்பிளை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஷோர் சைடு நடந்து வந்து மெமோரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். இந்த வியூ டவர்லேருந்து சன்செட் சூப்பராக தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த வியூ டவருக்கு வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சன்செட் கரெக்டாக பார்க்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஒரு டைம் லேப்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம இங்கே ப்ளே பண்ணுறோம், பாருங்கள். இந்த சன்செட் க்ளவுட் இருந்ததுனால எங்களால் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கடலோட அலைகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம லைட் ஷோ பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த லைட் ஷோ பார்க்கலாம் நீங்கள் வந்தோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் மேலேயே வந்து நம்மளுக்கு வந்து லைட் ஷோவில் லைட்ஸ் வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன ஃபால்ட்டுன்னு தெரில, திருவள்ளுவர் மேலே லைட்டே வரலை. ஆக்சுவலாக இந்த லைட் ஷோ வந்து எப்படி இருக்குன்றத ஃபுட்டேஜ் வந்து நான் வந்து ஒரு பிக்சர் வந்து மேலே போடுறேன். அந்த மாதிரி தான் இருக்கும் லைட் ஷோ. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை முடிச்சுட்டு நம்மளோட பட்ஜெட் ஸ்டேவான விவேகானந்தா கேந்திராவில் நம்ம வந்து பர் டேக்கு 600 rupees கொடுத்து ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டேக்கு தான் வந்து நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து டெம்பிள் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டெம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ரூம் போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து சன்ரைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விவேகானந்தா கேந்திராலே உங்களுக்கு வந்து சன்ரைஸ் பாயிண்ட்னே ஒன்று வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்துட்டு அந்த சன்ரைஸில் தான் வந்து 6:30க்கு சன்ரைஸ் ஆச்சு. ஸோ இந்த மார்னிங் வந்து உங்களுக்கு க்ளவுட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, அவ்வளோவா தெரியல. பட் இருந்தாலும் ஒரு டைம் லாப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம பார்த்த பிளேஸஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே நான் லிஸ்ட் போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள்
நீங்கள் வந்து கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த பிளேசஸ்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். அதான் see you guys in the another video. Until then, this is Naveen, the Weekend Explorer, signing off. Bye guys.